Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா மண்டே நாளைக்கு வந்துட்டு எப்படி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில வந்து ட்ரேடிங் பண்ணலாம், அதாவது இன்ட்ராடேல வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங்கும் வந்துட்டு ஹெட்ஜிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பியூரா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்னன்னு தெரியாதீங்க, நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அது மூலமா தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி 50ல வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட்டே வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதாவது ஹையர் லோ வந்து கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல இருக்கு, அதாவது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா தெரியுது. ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இப்போ நமக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா தேர்ஸ்டேவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்னிங் ஒரு டவுன் சைடு போனாலும் உங்களுக்கு கரெக்டா நம்ம சப்போர்ட் வந்து 17,720 இருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகி 17,800க்கு மேல வந்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கா நிஃப்டி வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேல போகுமா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் சைட்ல தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் எவ்வளவு பேடா கொடுத்திருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து மேலதான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்கிங் செக்டார்ஸ்ல வந்து பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி தூக்கி கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேப் அப் ஆகுதா இல்ல கேப் டவுன் ஆகுதா, பிளாட் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பார்க்கணும். இப்போதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்கா, அதாவது எப்படி க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இப்போதைக்கு நெகட்டிவ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ 58 பாயிண்ட். ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்னிங் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆனால் உங்களுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நாளைக்கு கேப் டவுன் ஆனா என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த லோ தான், அதாவது 17,720 வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டா எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். எப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா தான் நீங்க ஷார்ட் சைடு வந்து போகணும். ஸோ இன்ட்ராடேல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து வரைஞ்சிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த சார்ட்ல மார்க் பண்ணிருக்கேன். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் நீங்களும் மார்க் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றது மூலமா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து லைவ் மார்க்கெட்ல பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சுனாலும் வந்து ஷேர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே ஃபார்ம் ஆயிருந்தா, உங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்தா கால் சைடு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, பிரேக் அவுட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 17,800க்கு மேல போச்சு. 17,777 பிரேக் அவுட் கொடுத்தோன்னே விவோ பிரசிடென்ட் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நீங்க கால் சைடு போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாராச்சும் அதுபடி பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் போயிருந்தா அவங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸும் வந்துட்டு 1200 250 எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட பிரீமியம் குரூப் ஒன்று இருக்கு, அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுலயும் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிங்க. அதுல நான் வந்து ட்ரேட்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய டெய்லி P&L வந்து இங்க வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா? உங்களுக்கு 1 2 உங்களுக்கு 3 டைம் இதோட சப்போர்ட் எடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட் வந்துட்டு கேப் டவுன்ல வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு மறுபடியும் இதுக்குள்ளார வரானான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு இங்கிருந்து ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறா ஒரு 60 பாயிண்ட்ஸ் டு 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து 17,720 இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேல மறுபடியும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ மேல மறுபடியும் போற சான்சஸ் இருக்கு. எப்போ இந்த 17,720 அதாவது தேர்ஸ்டே வந்து இந்த லோ இருக்கு இல்லைங்களா, அந்த லோ பிரேக் பண்ணானா உங்களுக்கு வந்து 17,625 அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க 17,750 ஸ்ட்ரைக்ல வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து பை பண்ணி நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 17,525 இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு டார்கெட் சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மேலே வந்துட்டு 17,000 இந்த ஹை வந்து பிரேக் அவுட் பண்றானா அப்படின்னு சொல்லி பாருங்க. மேலே வந்துட்டு கேப் அப் ஒரு வேலை ஓப்பன் ஆகி உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கேஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்மளுக்கு என்னாலும் போய் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு என்எஸ்சி ஆப்ஷன் சைடில் போய் பார்க்குறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரெசிஸ்டன்ஸா எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் 18,000 அப்படிங்கிறதா வந்துட்டு கிளியர் கட்டா நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 அப்படிங்கிறது இருக்கும் சார்ட் படி பார்த்தீங்கன்னாலும். ஸோ உங்களுக்கு கேப் அப் ஆகி அங்கிருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அந்த கேப் ஃபில் ஆகி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருந்து மறுபடியும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போறக்கு மார்க்கெட் மேலே போறக்கு வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நாளைக்கு பிரேக் அவுட் பண்றானா அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் புட் சைடு வந்து போங்க, அதுக்கு முன்னாடி வந்து புட் சைடு வந்து போகாதீங்க. ஸோ கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிரேக் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு 5 மினிட்ல பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து போகாதீங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆனா மட்டும் நீங்க வந்து புட் சைடு போங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நான் வந்துட்டு வேற எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டேன், இந்த விவேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வால்யூம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஆக்சுவலா வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதே வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் படி தான் பார்ப்போம். உங்களுக்கு வந்துட்டு தேஸ்டேவோ பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் படியே வந்து நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து 5 மினிட்ல இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற வந்து கிரியேட் ஆயிருந்தாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு டார்கெட்டும் வந்து அச்சீவ் ஆகி உங்களுக்கு சூப்பரான ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருங்க. 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 1500 சிங்கிள் லாட்ல வந்து நீங்க ப்ராஃபிட் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்லயும் வந்து போட்டிருந்தோம். நிப்டி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறப்பவே வந்துட்டு நான் ஆக்சுவலா 5 டேஸ் முன்னாடியே வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 5 டேஸ் முன்னாடியே போட்டிருந்தேன். சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு நம்மளுக்கு 17,879 அப்படிங்கிறது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபியூச்சர்ஸ் படி பிரேக் அவுட் பண்ணிட்டானா 18,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 18,150. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிற கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ட்ரேடிங் செஷன்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல என்ன கேண்டில் வந்து கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முடிவு தெரியும். இப்போதைக்கு இங்க ஒரு ஹேங்கிங் மேன் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நாளைக்கு கிரியேட் ஆகிற கேண்டில் வச்சு தான் உங்களுக்கு ஒரு பியரிஷ் என்கல்பிங் இந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா, அதாவது வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வந்து மெயினா வந்து நம்ம சொல்லி தரோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு 13+ வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு அனலைசிஸ் வந்து 13+ வீடியோஸ் பார்க்கறது மூலமா வந்துட்டு நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். இது மூலமா இதோட பிரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெறும் 2,500 தான். ஸோ இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா வேணும்னா நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டில வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிளியர் கட்டா இருக்கு. இதே வந்துட்டு 15 மினிட்ஸ்ல இன்ட்ராடேல நம்ம போய் பார்த்தோம்னா உங்களுக்கு இதெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ அனாலிசிஸ் சொல்லியிருப்பேன். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நான் வந்து புட் சைடு போங்க, இல்லைன்னா புட் சைடு வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனே தான் உங்களுக்கு சைடு வேஸ்லயே ட்ரேட் பண்ணி தேர்ஸ்டே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேல ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தா. ஸோ இதனாலதான் வந்து நிஃப்டியும் வந்து மேல போயிருந்தது. ஸோ இப்போ 42,000 அப்படிங்கிற மார்க் வந்து பேங்க் நிஃப்டி கிராஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும். நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனா 41,900 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. ஸோ கேப் டவுன் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த டே ஹையை வந்து பிரேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே வந்துட்டு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டால் கண்டிப்பா வந்து புட் சைட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு 41,000 வரைக்குமே வந்துட்டு 41,300 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாவே மார்க்கெட் பாத்தீங்கன்னாவே இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு அழகா இது மேலேயே வந்து போயிட்டு இருந்திருக்கு.
ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டில. நீங்க வந்துட்டு நிறைய இண்டிகேட்டர்ஸ் லைன்ஸ் அதெல்லாம் போட்டுருக்காங்க. அதாவது சிம்பிள் ஒரு லைன் போட தெரிஞ்சா இந்த மாதிரி போதும். உங்களுக்கு சப்போர்ட் ரெட் லைன் ஒன்று வரைய தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அது மாதிரி வரைய தெரிஞ்சதுன்னா போதும். நீங்க வந்து ஈஸியா பிரைஸ் ஆக்ஷன் படி ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதே வந்துட்டு கேப் டாப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு அங்கிருந்து சஸ்டெயின் ஆனா 42,500 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது 42,800 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து இப்போதான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.